கதிர்காமம் இந்த கோவில் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு, இதோட வரலாறு பற்றி நம்ம நேர்களை பேசுவோம். இதை வந்து 7வது படை வீடுன்னு சொல்கிறோம். கதிர்காமத்தில் போனீங்கன்னாலும் தெய்வங்கள் 3-4 கோவில் இருக்கும். இது உள்ளே ஒரு மசூதி இருக்குது. இதை ஒட்டிய புத்தர் கோவில் 6 இருக்குது. அது வந்து மாணிக்க கங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. மாந்தி உருவான இடம் இலங்கை. உருவான இடம் இலங்கைனா அதுக்கான பரிகார ஸ்தலமும் இலங்கையில் இருக்கும். ஸ்ரீலங்காவில் என்ன ட்ரெண்டு பார்த்தோன்னா ஒரு 100 ஜாதகம் அதில் பார்த்துருப்போன்னா 60 to 70% எல்லாருக்கும் மாந்தி தோஷம். ஸோ யாருக்காவது மாந்தி இஷ்யூ இருக்குது அப்படின்னாவே திரைக்கு உள்ளது ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டியை யானை மேலே வச்சு கூட்டிகிட்டு வருவாங்க. யானை மேலே வைக்கிறத இருட்டில் தான் பண்ணுவாங்க. ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம், ஆன்மீகம் அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஆன்மீக ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட ஜோதிடர் திரு டிவைன் தினேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஸோ தொடர்ந்து ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய கோவில்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம கபிலவனம் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா கதிர்காமம். ஸோ இந்த கோவில் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு, இதோட வரலாறு பற்றி நம்ம நேர்களுக்காக சொல்லுங்கள். கதிர்காமம் தமிழர்கள் எல்லாருமே நல்லா கேட்டிருப்போம். இதை வந்து 7வது படை வீடுன்னு சொல்கிறாங்க. கதிர்காமம் மொத்தமாக 7வது படை வீடு அதுவும் ஒன்று. அண்ட் மெயினான டெம்பிள் ஸ்ரீலங்காவுக்குன்னா கதிர்காமம் தான். தமிழர்களுக்கு மட்டும் இல்லை, இலங்கை மக்களும் கதிர்காமத்தை அதிகமாக வழிபடுறாங்க. இன்றைக்கி அதை மெயின்டைன் பண்ணுறதும் பெரும்பாலும் இலங்கை மக்கள், அவங்களுடைய கவர்மெண்ட் தான். கதிர்காமம் நான் கபிலவதத்துலேருந்து ஃபஸ்ட் ஆரம்பிச்சேன்னா கபிலவதம் இல்லை கபில வனம் தான் ஆதி கதிர்காமம். அங்கே தான் அவர் தவம் பண்ண இடம். கதிர்காமம் வந்து செட்டில் ஆன இடம். மெயினாக நீங்கள் ஸ்ரீலங்காவில் முருகருக்கு எத்தனை ஒய்ஃப்? வள்ளி தேவன். அதிகமாக இலங்கையில் வழிபடுறது யாருன்னா வள்ளியை தான். ஏன்னா வள்ளி வந்து இலங்கை பொண்ணா ஐதீகம், முருகர் வந்து இலங்கையோடைய மாப்பிள்ளைன்ற மாதிரி ஐதீகம். ஏன்னா வள்ளி வந்து நம்ம இங்கே வந்து என்ன சொல்லுவோம்னா வேலூர் சைடு அம்மா இருந்ததாகவும் அங்கே அவர் கரம் பிடிச்சு இடம் தான் திருத்தணி அப்படி சொல்லுவோம். அங்கே என்ன நம்பிக்கைனா இலங்கையே வந்து வள்ளியோடையது. அந்த காட்டில் தாங்க அவர் வந்து சூரபத்மனுக்கு அப்புறம் வதம் செஞ்சுட்டு இங்கே கபிலவதத்தில் தவம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வள்ளியை திருமணம் செஞ்சதாக அங்கே ஐதீகம். அந்த கரம் பிடித்த இடம் அதெல்லாம் எதுன்னு கேட்டிங்கன்னா கதிர்காமம். கதிர்காமத்தில் போனீங்கன்னாலும் தெய்வங்கள் 3-4 கோவில் இருக்கும். ஒன்று வந்து முருகர் கோவில் மெயின், அவர் தான் முருகர் கோவில் மெயின். இன்னொன்று வந்து தெய்வானை கோவில் இருக்குது. தெய்வானை கோவிலை வழிபட்டுட்டு அதை ஒட்டி தான் முருகருக்கு நம்ம ஆலயம் உள்ள போகிற மாதிரி இருக்கும். 3வது வந்து வள்ளி. நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் மெயின் என்ட்ரன்ஸ் வந்து வரும்போது வள்ளி அம்மாவை முதல்ல பார்ப்பீங்க. வள்ளி அம்மா கோவில் இருக்கும். அடுத்து விநாயகர் கோவில் இருக்கும். அடுத்து வந்து பராசக்தி, இல்லைனா அதை வந்து சில பேர் பத்தினி கோவில்னு சொல்லுவாங்க. இன்னும் கிளாரிட்டியாக சொல்ல போனால் கண்ணகி கோவில்னு சொல்லலாம். கண்ணகி வழிபாடும் அங்கே வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கோவில்கள் இருக்குது. இது உள்ளே ஒரு மசூதி இருக்குது, தர்கா இருக்குது, மசூதி இருக்குது. முருகர் கோவில் எங்கே போனாலும் நீங்கள் அங்கே ஒரு தர்கா பார்க்கலாம். அது பின்னாடியே நிறைய சூட்சமங்கள் இருக்குது. இதை ஒட்டிய புத்தர் கோவில் இருக்குது. புத்தர் கோவில்னால் சாதாரண புத்தர் கோவிலில் புத்தர் காலமாயிட்ட பிறகு அவருடைய பாடி பார்ட்ஸ் அங்கங்கே சின்ன சின்னதாக வச்சு நிறைய புத்தாலயங்கள் எழுப்புனாங்க. இங்கே புத்தருடைய பல் இருக்குது, அந்த ஐதீகம். ஸோ புத்தர் ஐயாவுடைய ஒரு எலும்பு துண்டோ இல்லை அவருடைய உடல் பாகமோ இருக்கும். அந்த இடம் ரொம்ப பவர்ஃபுல். ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிராவில் வந்து சாஞ்சின்னு ஒரு இடம் இருக்கும். அப்புறம் போத்கயா எல்லாருக்குமே தெரியும். அதுமாதிரி அதில் முக்கியமான ஒரு இடம் இது. புத்தருடைய பல் இருக்கிற இடம் ரொம்ப பவர்ஃபுல். ஸோ நீங்கள் கதிர்காமம் அப்படின்னு போய் இறங்கிட்டீங்கன்னா புத்தருக்கு மட்டும் இல்லை, புத்திஸ்ட் இருக்கார். அங்கே பக்கத்தில் பழைய காலத்து பல நூற்றாண்டாக இருக்கிற சர்ச்சஸ் இருக்குது. போர்ச்சுகீஸ் காலத்தில் கட்டினது புத்தருக்கானது இருக்குது, மசூதி இருக்குது, எல்லா வித வழிபாடுகளும் இருக்கும். அங்கே வந்து கங்கை இருக்குது, ஆறு இருக்குது. அது வந்து மாணிக்க கங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாடல் பெற்ற தலம். பாடல்கள்லேயே எப்படின்னா மாணிக்க முருகவேல்னு சொல்லி பாடுவாங்க. அந்த கங்கையும் மாணிக்க கங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப புனிதமான தீர்த்தம். நம்ம நிறைய பேர் அங்கே கூட்டிகிட்டு போனோம்னா அந்த கங்கையில் குளிக்க வச்சு தான் நம்ம கூட்டிகிட்டு போவோம். அந்த வழக்கமாக இருக்குது. இங்கே எல்லாமே திரை வழிபாடு தான். ஓகே, இங்கே வந்து சாமி சிலைகள்லாம் இல்லை, திரை வழிபாடு தான். கதிர்காமத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா 7 திரைகள். நம்ம தைப்பூசம் பண்ணுற மாதிரி வள்ளலார் பண்ண மாதிரி இங்கே 7 திரைகள் இருக்குது. ஒரு திரைக்கு ஒவ்வொருத்தருடைய நிறைய லாஜிக்ஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது அறிவு கடவுள், ஞான கடவுள், அந்த 7 சக்கரங்களை கிளியர் பண்ணுற மாதிரி தான் அந்த 7 பார்க்குற. அந்த 7 சக்கரங்கள் நீங்கள் வந்து அந்த துரியமை தாண்ட தான் ஞானம் வரும். அந்த மாதிரி இது வந்து 7 சக்கரங்களை கிளியர் பண்ணிவிட்டு முருகரை பார்க்குற மாதிரி ஐதீகம்.
இதுக்கு உள்ள நிறைய சீக்ரெட் சொல்கிறாங்க. நம்ம வந்து இந்த கதிர்காமத்தில் இருக்க பூஜாரிக்கிட்டலாம் கொஞ்சம் பேசணும். ஒரு நல்ல விஷயம் மீடியாவில் இருக்கிறது என்னென்னா, நம்ம முகம் தெரியும் கொஞ்சம் பேருக்கு. வந்தோடனே எங்கேயோ உங்களை பார்த்த, இங்கே ஜென்ரலாக இந்த கோட்டு போட்டிருக்கோம் எல்லாருக்கும் தெரியும். கோட்டை கட்டிட்டு சாதா சட்டை போட்டதானே நிறைய பேர் தெரியாது. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கணும், டக்குன்னு ஜெல் ஆகிடுவாங்க. அங்கே இருக்க ஐயர்கள் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இங்கே வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து கோபி சுவாமிகள் ஐயா ஒரு கதை சொன்னார். நம்ம போன தடவை சொல்லியிருந்தோம் தெரியுமா, மாந்தி பகவான் பற்றி சொல்லியிருந்தேன். இங்கே ஃபஸ்ட்டு நான் வந்து பேசும்போது மாந்தி பகவான் பற்றி பேசினேன். உங்கள் ஸ்டூடியோ முடிச்சுட்டு நான் மாந்தீஸ்வரர் கோவிலுக்கு தான் போயிருந்தேன். மாந்தீஸ்வரர் உருவான இடம் எது? இலங்கை. ஏன்னா ராவணன் சனி பகவான் காலை வெட்டிட்டு அதுலேருந்து வந்த பிண்டத்துலேருந்து வந்தது தான் மாந்தீஸ்வரர். அது மாந்தி உருவான இடம் இலங்கை. உருவான இடம் இலங்கைனா அதுக்கான பரிகார ஸ்தலமும் இலங்கையில் இருக்கணும்ல. நம்ம இங்கே சொன்னால் இங்கே மாந்தீஸ்வரர் கோயில் ஓலபாளையத்தில் இருக்குது, திருவள்ளூரில் இருக்குது, எல்லாம் சொல்லுவோம். இலங்கையில் இருக்கணும்னு நான் யோசித்தேன், ஆனால் அந்த யோசனை விட்டுட்டேன். சரி, இப்போ எனக்கு அந்த ஒரு சீக்கிரம் என்னென்னா, மாந்தீஸ்வரருக்கு பெரிய பரிகார இடம் எதுனா கதிர்காமம். ஓகே. ஏன்னா மாந்தீஸ்வரர்ன்றது இருள் கிரகம். இருட்டில் எங்கெங்கெல்லாம் பூசை நடக்குதோ அதெல்லாம் மாந்தீஸ்வரர் தானே. கதிர்காமத்தில் இருட்டில் தான் பூஜை நடக்கும். திரைக்கு உள்ள யாருக்கு பூசை நடக்கும்? முருகருக்குன்னு சொல்கிறோம். முருகர் எப்படி இருப்பார்? வேலாக இருக்காரா, சலையாக இருக்காரா, இல்லை தீபமாக இருக்காரா, எப்படி இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. அங்கே பெட்டி இருக்குன்றாங்க. அந்த பெட்டி உள்ள போகர் செய்து வச்ச சக்கரம் இருக்குன்றாங்க. சக்கரம் இருக்கா இல்லையா, இல்லை சக்கரம் எப்படி இருக்குது, என்ன சக்கரம், எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியல, ஆனால் பூஜை பண்ணுறோம், விஷயம் நடக்குது. அந்த மாதிரி சீக்ரெட்டிவான பூஜைகள் எங்கெங்கே நடக்குதோ அதெல்லாம் மாந்தி பகவான் அருள் புரியுது. ஸோ யாருக்காவது மாந்தி இஷ்யூ இருக்குது அப்படின்னாவே கதிர்காமம். ஏன்னா நம்ம இப்போ எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே நம்ம கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, ஜோதிடம் பார்க்க வருவாங்க. நான் ஒரு ட்ரெண்டு பார்ப்பேன். இப்போ போன தடவை மலேசியா போயிருந்தப்போ ஜாதகம் பார்க்க வந்த எல்லாருக்குமே பெரும்பாலும் ராகு கேது பிரச்சனை இருந்தது. ஏன்னா அந்த காலத்தில் ஒரு 3 ஜென்ரேஷன் முன்னாடி இந்தியர்கள் அங்கே எதுக்கு அங்கே கூப்பிட்டு போனாங்கன்னா, உடனே சோழர்கள் கதையை போயிட வேண்டாம், நாட்டை பிடிக்க போகணும். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் காலத்தில் எதுக்கு கூப்பிட்டு போனாங்கன்னா, தோட்ட வேலையை கூப்பிட்டு போனாங்க. கரும்பு தோட்டம், ரப்பர் தோட்டம். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த காட்டை கிளியர் பண்ணுறதுக்கு பல பாம்புகளை அடித்து தள்ளினாங்க. அது இன்னி வரைக்கும் அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷனாக வந்து நிறைய ராகுக்கு இது தோஷம் இருக்குது. இது வந்து நான் பார்த்து என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நான் வந்து ஒரு 100 ஜாதகம் நான் பார்த்தேன் அப்படின்னா ஒரு 60-70% ராகுக்கு இது இஷ்யூ பயங்கரமாக இருந்தது. நிறைய பேருக்கு மெடிக்கல் இஷ்யூவும் சரி, கல்யாணமாகாத பிரச்சனை, மெராட்டியல் இஷ்யூஸ் எல்லாமே ராகுக்கு இது பிரச்சனையாக இருந்தது. இது மலேசியா ட்ரெண்டு. ஸ்ரீலங்காவில் என்ன ட்ரெண்டு பார்த்தோன்னா, ஒரு 100 ஜாதகம் அதில் பார்த்துருப்போன்னா பாதிக்கு மேலே 60-70% எல்லாருக்குமே மாந்தி தோஷம் வந்தது. ரொம்ப ஸ்ட்ராங்காக மாந்தி தோஷம். ஏன்னா அது வந்து போர் நடந்த பூமி. மாந்தின்றதே பிரேதம். ஒரு ப்ராப்பராக இறக்காமல் நடக்கிறது எல்லாமே மாந்தி தோஷம். போர் நடந்த பூமி நிறைய நடந்திருக்கும். தலைமுறையாக அங்கே நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி நேற்று நடந்த போரை சொல்லலை, ராவணன் காலத்துலேருந்தே நடந்துகிட்ருக்காங்க பல போர்கள். ஸோ நிறைய பேருக்கு மாந்தி தோஷம் தான் இருந்தது. அவங்க கேட்டாங்க, சார் மாந்தி பகவானுக்கு எந்த இடம் சொல்லுங்கள். எனக்கு நான் தமிழ்நாடுனா சொல்கிறேன், இல்லைங்க இது இங்கே ஈரோட்டில் ஒன்று இருக்குது, திருவள்ளூரில் ஒன்று இருக்குன்னு லைனாக சொல்லிட்டு வரலாம். ஸ்ரீலங்காவில் நான் எங்கேட போய் தேடுறது, அவங்க வேறு சில பரிகார முறைகள் சொன்னேன். ஆனால் எனக்கு அங்கே அது சொல்லுவாங்கள்ல, ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தான். நான் மற்றவங்களுக்கு சொல்ல போய் யாரோ எங்கெங்கே இருக்க ஞானமும் எனக்கு சொல்கிறாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஐயா இந்த மாதிரி நீங்கள் எல்லாருக்கும் சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சது கோபிநாத் சுவாமிகள் தான் சொன்னார். நான் பார்க்குறேன், அவரெல்லாம் ஒத்துக்கிட்டாருன்னா ஒரு நாள் நான் இன்டர்வியூ கூப்பிட்டு வரேன். அவர் சொன்னார், ஐயா கதிர்காமம் தான் மெயின் மாந்தி தோஷத்துக்கு அப்படின்னு சொல்லி இந்த லாஜிக்கல் இருட்டில் நடக்கிற பூஜை எங்கெங்கே நடக்குதோ அதெல்லாம் மாந்தி பகவானுக்கு இது. நான் அதுக்கப்புறம் தான் க்ளோஸாக நான் நிறைய டாபிக்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். இப்போ அடுத்த மாதம் நான் காமக்கியா போவேன். காமக்கியாலேயும் நிறைய சீக்ரெட்டிவ் பூஜைஸ் நடக்கும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கே மாந்தீஸ்வரருக்கு பயங்கர வழிபாடு நடக்கும். ஸோ அவர் சொன்ன லாஜிக் பிரகாரம் பார்த்தா மர்மமாக பூஜை நடக்கிற கோவில்கள் எல்லாம் மாந்தீஸ்வரருக்கு இது. கதிர்காமத்தில் நிறைய மேஜிக்ஸ் நடக்கும். இப்போ கதிர்காமத்தில் பாத யாத்திரை நடக்கும். ஜூலை மாதம் பாத யாத்திரை நடக்கும். ஸ்ரீலங்காலேருந்து எங்கெங்கேருந்து எந்தெந்த மூலை, கதிர்காமன்றது சவுத்தில் இருக்குமா, சவுத்து டிப்பு. கதிர்காமம் கொஞ்சம் தாண்டி போனால் அதுக்கப்புறம் அண்டார்டிகா தான், இந்தியன் ஓஷன் அண்டார்டிகா தான். நார்த்துலேருந்து நடந்து வருவாங்க. அவ்வளோ தூரம் நடந்து. நான் ஒரு ஐயா சொன்னேன்ல, அவர்லாம் பல மக்கள் அங்கே திரட்டி நடபாதையாக கூட்டிகிட்டு வராங்க. அங்கெல்லாம் வந்தீங்கன்னா அந்த
15 நாள் பூஜை நடக்கும். எனக்கு தெரிஞ்சு இவங்க பாத யாத்திரை 9ஆம் தேதி தொடங்குவாங்க. இல்லை நிறைய பேர் ஜூலை 1 ஆரம்பிச்சுட்டு 15ஆம் தேதி கொடியேற்றம்னு நினைக்கிறேன் கதிர்காமத்தில். அது வரைக்கும் வந்துட்டு கொடியேற்றம் முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் கொடியேற்றத்துக்கு அப்புறம் 15 நாள்லாம் பூஜை நடக்கும் கதிர்காமம். நான் இந்த வருஷம் நிறைய பேர் அங்கே கூப்பிட்றாங்க, அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதெல்லாம் எப்படின்னா அந்த சொல்லி தான் திரைக்கு உள்ளேருந்து ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டியை யானை மேலே வச்சு கூட்டிகிட்டு வருவாங்க. யானை மேலே வைக்கிறத இருட்டில் தான் பண்ணுவாங்க. இருட்டில் வச்சு அதை கூட்டிகிட்டு வருவாங்க. ஏன்னா வெளிச்சம் பண்ணக்கூடாது. அது உள்ள எந்திரம் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. அதில் வெளிச்சம் பண்ணக்கூடாது, மற்றவங்க பார்க்கக்கூடாது. இது ஒரு கோவிலில், இது ரொம்ப பழைய கால கோவில் நிறைய இதில் நடக்கும். காமாக்கியாவில் நடக்கும், பூரி ஜெகநாதர் கோவில் நடக்கும். இதுமாரி பழங்காலத்து கோவில்களில் இந்த இருட்டில் பூஜைகள் நடக்கும். இருட்டில் எங்கே பூஜை நடக்குதோ அந்த இடம் ரொம்ப பவர்ஃபுல். கதிர்காமத்தில் இது வந்து நம்ம பார்க்க முடியாத மேஜிக்கில், இருட்டில் நடக்கிற பூஜை நம்ம என்ன பார்க்க முடியாது. நம்ம போனாலும் தரையை பார்த்து கொண்டுவோம். நம்ம ஆளுங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. நான் பழனியில் முருகர் அபிஷேகம்லாம் பார்ப்பேன், நீங்கள் பார்க்க முடியலையே அப்படின்ட்டு. இப்போ பார்க்குற மேஜிக் என்னென்னா, இந்த திருவிழா நேரத்தில் பெண்கள் நிறைய பேர் இந்த பால் குடம் எடுத்துகிட்டு வருவாங்க, பூ பழம் எடுத்துகிட்டு வரும்போது தெய்வான கோயிலாண்ட வந்தாலும் நிறைய பேர் மயக்கச்சு விழுந்துருவோம். ஓகே, அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கிட்டு வள்ளி கோயிலாண்ட வந்து தண்ணி தெளிப்பாங்க, எழுந்துப்பாங்க. ஓகே, வள்ளியை கல்யாணம் பண்ணதுனால தெய்வானை அம்மா கோவத்தில் இருக்கிறதுனாலும் நீங்கள் வள்ளி அம்மா வேண்டின பிறக்கும் அவங்க திருப்பி உயிர் பெறுது தான் நடக்குது. விளையாட்டுக்கு மயக்கச்சு விழுறது இல்லை, நிஜமாலே மயக்கச்சு விழுந்துருவாங்க. டப்புன்னு நிறைய பேர் விழுந்துருவாங்க. வள்ளி கோயிலாண்ட போய் உக்காரச்சு தண்ணி தெளிச்சாதான் எழுந்துப்பாங்க. அதை கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு வரணும். நடுவில் எங்கே உட்கார வச்சாலும் எழுந்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து இன்றைக்கும் நடந்துகிட்ருக்க மேஜிக். ஸோ இந்தமாதிரி கதிர்காமத்தில் போனீங்கன்னா எக்கச்சக்க மேஜிக் பார்க்கலாம், ரொம்ப பவர்ஃபுல். யாராவது கதிர்காமம் போகிறீங்கன்னா டூராக போகாதீங்க. இப்போ நானே நிறைய மக்கள் இங்கே இருக்க மக்களை கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கோம். ஆனால் இந்த தடவையே கூப்பிட்டு போகலான்னு தான் அவங்க எல்லோரும் நான் டீ எஸ்டேட்டுக்கு போகணும், ட்ரெயினுக்கு போகணும், ஜாலிக்கு போகணுங்க. அது இன்னொன்று பார்த்துக்கலாம். சாமி கும்பிட வருதா இருந்தால் ஒழுங்காக ப்ராப்பராக வரணும். ஸ்பிரிச்சுவலாக வந்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பர் பிளேஸ். அது எந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல்னால், காலைல 4:30 மணிக்கு ஒரு பூஜை நடக்கும். நான் வந்து 2:30 மணிக்கு கதிர்காமம் போனேன். ராத்திரி 2:30 மணிக்கே போயிட்டு அங்கே இருந்தோம். நாங்கள் எனக்கு வெடிகாலில் பூஜை பார்க்கணுன்னு சொல்லிட்டு காலைல 4:30 மணிக்கு பூஜை. அந்த பூஜைலாம் யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. கோவில் உள்ள அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி இருட்டில் பூஜை நடக்கும். இருட்டில் அது வந்து தேவர்கள், பிரம்மதேவர்கள் வந்து பூஜை பண்ணுறதா ஐதீகம். 3:30க்கு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி 4:30க்கு பூஜை பண்ணுவாங்க. 5:45க்கு முடிப்பாங்க. 5:30 மணிக்கு தான் நம்ம சாதா ஜனங்களை உள்ளே விடுவாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, நம்ம நார்மலாக ஒரு 4:30 மணிக்கு போய்ட்டு வெளியே உக்காந்துட்டு அந்த சவுண்டு கேட்டாலே அது வந்து நீங்கள் உண்மையிலே அந்த தேவலோகத்தில் இருக்க மாதிரியே இருக்கும். அந்த வைபே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக போனால் மட்டும்தான் இப்படி போக முடியும். நான் டீ எஸ்டேட்டுக்கு போகிறேன், ட்ரெயினில் போகிறேன், நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டிங்கன்னா காலைல 3:00க்குலாம் எழுந்துக்க முடியாது. ஸோ ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்பாக நீங்கள் ஸ்ரீலங்கா போனீங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். கதிர்காமம் 7வது படை வீடு நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஓகே சார், ரொம்ப சிறப்பாக வந்து கதிர்காமம் பற்றி நம்ம நேயர்களுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் அங்கே போயிருந்திருக்க மாட்டாங்க. இனிமேல் வந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் சார். அது வரைக்கும் நன்றி. நன்றி.